அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கு உங்களோட ஒரு அழகான நிகழ்வை பற்றி பேச வந்திருக்கிறேன். நான் பேச வந்திருக்கிற அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்காட்சி நிகழ்வுதான். கண்காட்சி என்றால் அதிகமாக தமிழ்நாட்டில் சென்னையில் தீவுத்திடலில் தான் செய்வார்கள். அப்படியான இந்த நிகழ்வு ஒன்று பாரிஸ் மண்ணில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது இலக்கியவாதிகளுக்கும் நூல் வாசிப்பாளர்களுக்கும் கிடைக்கப்பெற்ற வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னையில் தீவுத்திடலில் நடக்கும் அந்த கண்காட்சிக்கு பல முறை நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு மிகவும் பிடித்த கண்காட்சி. என்ன பூடகம் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கிறீர்களா? சரி, வாருங்கள், அது என்ன கண்காட்சி என்றே கூறிவிடுகிறேன். பாரிஸ் நகரில் நடந்த நூல் கண்காட்சி அல்லது புத்தக கண்காட்சியை பற்றித்தான் பேச வந்திருக்கிறேன். நேற்று காலை முதல் மாலை வரை முழு நாளும் பாரிஸை அண்டி இருக்கும் லா கூர்னவ் என்ற பகுதியில் தமிழர்கள் நிறைந்து வாழும் காணப்படும் பகுதியில இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. மிகப்பெரிய கண்காட்சியாக அது இருக்காவிட்டாலும் முதல் கண்காட்சி என்ற பொழுதே அது சிறப்பான கண்காட்சியாக நடைபெற்றதுதான் பெருமை. அந்த நிகழ்வை நடத்தியவருக்கு என்னுடைய வணக்கம். அந்த நிகழ்வை நடத்த துணை புரிந்தவர்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள். அடுத்த ஆண்டு இதே கண்காட்சி பாரிஸ் நகரில் நடக்க வேண்டும். அத்தனை தமிழ் இலக்கியவாதிகளும் இந்த கண்காட்சியில் உங்கள் நூல்களை கொண்டே காட்சிப்படுத்த வேண்டும். அந்த நூல்களை எழுதியதற்கான கருப்பொருளை விளக்கத்தை காண வருவர்களிடம் சொல்ல வேண்டும். எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய நூல்கள் பல பேருடைய கைகளில் தவழ வேண்டும். புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் தமிழர்களின் கைகளில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வாழும் தமிழ் பேசும் நல்லுலகம் சார்ந்த அத்தனை சான்றோர்களின் கைகளிலும் எம் புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் நூல்களும் தென்னிந்திய தமிழர்களின் நூல்களும் தவழ வேண்டும், பேச வேண்டும். அது மட்டுமல்லாமல் அத்துணை நல் நூல்களும் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த மொழிபெயர்ப்பு என்ற விடயம் ஆரம்பமாகிவிட்டது. நாம் மொழிபெயர்ப்பு என்று சொல்லுவது தவறு. மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். மொழியாக்கம் என்றால் என்ன, மொழிபெயர்ப்பு என்றால் என்ன என்றது இன்னொரு முறை நான் உங்களுக்கு காணொளிப்படுத்துகிறேன். அதற்கு முதல் எனக்கு அருகில் ஒரு பை ஒன்று இருக்குது, வெள்ளை நிறப்பை. இதுல ஒரு அழகான வாசகம் எழுதப்பட்டிருக்குது. தமிழின் முக்கியமான நூல்கள் 500க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தக கண்காட்சியும் விற்பனையும் என்று சொல்லி கவிதை, சிறுகதை, நாவல், சமூகம், அரசியல், பொருளாதாரம், ஆய்வுகள், மொழிபெயர்ப்புகளுடன் சிறுவர் தமிழ் நூல்கள் போன்றவற்றையெல்லாம் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். லண்டன் தமிழ் புக் சர்வீஸ் பப்ளிஷிங், பிரிண்டிங் எல்லாம் அவைதான் செய்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. பின்னுக்கு ஒரு விளம்பரமும் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை புகலிடம் தமிழகத்தில் இருந்து வெளியான நூல்கள் லேர்ன் அண்ட் பி இன்ஸ்பயர்ட் என்று எழுதியிருக்குது. புத்தக அரங்கில் நூல் அறிமுகங்கள், உரைகள், கலை நிகழ்வுகள், கலந்துரையாடல்கள் என்றெல்லாம் இந்த பையில கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த பை நேற்று எனக்கு புத்தக கண்காட்சிக்கு சென்றிருந்த போது நூல்கள் வாங்கிய போது கிடைக்கப்பட்டது. சரி, என்னென்ன நூல்கள் நான் வாங்கினேன் என்று உங்களுக்கு காட்டோடும் இல்லையோ? வாருங்கள். அங்கிருந்த அத்தனை நூல்களும் என் மனதை கவர்ந்தவை. பெண்களை புடவை கடைக்கு கூட்டிச் சென்றால் அங்கிருந்து வரமாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அத்தனை புடவைகளையும் வாங்க வேண்டும் என்ற ஆசை பெண்களுக்கு இருக்கும், அதாவது தமிழ் பெண்களுக்கு இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய பிரச்சனை அதுவல்ல. நீங்கள் புடவை கடைக்கு கூட்டிட்டு போனால் அரை மணி நேரத்தில் எனக்கு தேவையான 1-2 சேலைகள் எடுத்துக்கொண்டு நான் வெளியில வந்துடுவேன். அவ்வளவு நேரம் அந்த சேலைகளை பார்த்து இது அது என்றெல்லாம் நான் தேர்வு செய்ய மாட்டேன். ஆனால் இந்த நூல் என்றவுடன், அதாவது நூலால் செய்யப்பட்ட துணிகள் அல்ல, எழுத்துக்களால் கோக்கப்பட்ட இந்த நூல்களை கண்டால் நான் அங்கேயே ஸ்தம்பித்து நின்றுவேன். ஸ்தம்பித்து என்பது வடமொழி, நிலையாக நின்று விடுவேன் என்றுதான் தமிழ் மொழி. ஆகவே நான் அங்கேயே அந்த இடத்திலே நிலையாக நின்று விடுவேன். இந்த நூல் கண்காட்சிக்கு சென்றவுடன் அங்கிருந்த கிட்டத்தட்ட 500 நூல்கள் இருக்கப்பட்டிருக்கும். நான் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்துறேன்.
அந்த நூல்களை எல்லாம் கண்டவுடன் அத்தனையும் அள்ளி என்னோடு அணைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்றாவா இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், பொருளாதாரமும் பாரிஸ் நகரை ஆண்டி இருக்கிறதால வீட்டின் வசதியும் எனக்கு குறைவா இருக்கிறதால பொருளாதார ரீதியாக என்னால் அத்தனை நூல்களையும் வாங்க முடியாது. வாங்கி வந்தாலும் அந்த நூல்களை பக்குவப்படுத்த எனக்கு பெட்டகம் இல்லை. எங்கட வீட்டுல அந்த நூல் பெட்டகம் இல்லை. அப்ப அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. காலப்போக்குல இந்த இயற்கையும் தமிழன்னையும் எனக்கு உதவி புரிந்தால் பொருளாதார ரீதியாகவும் இடப்பற்றாக்குறையை நீக்கப்பட்டால், பொருளாதார ரீதியாக வளர்ந்து இடப்பற்றாக்குறை நீக்கப்பட்டு அந்த வகையிலேயும் எனக்கு இடங்கள் கிடைக்கப்பெற்றால், நான் தமிழ் பேசும் நல்லுலகங்களில் எழுந்த அத்தனை இலக்கியங்களையும் வாங்கி சேமிக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நூல் வாயிலாக அவை போய் சேர வேண்டும். அதாவது தமிழர்களுடைய எழுத்துகள் இணையத்தில் இருக்குது. ஆனால் ஒரு நூலை கையில் பிடித்து படிக்கும் பொழுது அந்த ஆசிரியரின் கையை பிடித்து நாங்கள் படிப்பது போல இருக்கும். இணையத்தில் ஒரு நூல் படிப்பதை விட ஒரு நூலாக கையில் வைத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ஆசிரியனை, அந்த நூலை எழுதிய ஆசிரியரை எங்கள் அருகில் இருந்து அதற்கான விளக்கங்களை கொடுப்பது போல உணர்வு எனக்குள் வரும். உங்களுக்கும் அப்படி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டு அழகனும் அப்படித்தான் என்று கூறுகிறார். சரி, நான் வாங்கிய ஒரு நூல் தாத்தாவின் வீடு. இதை படித்துவிட்டு உங்களுக்கு அதை பற்றி சொல்லுகிறேன். நோயல் நடேசன் என்பவர் எழுதியிருக்கிறார் தாத்தாவின் வீடு. இது எனக்கு ஒரு சிநேகிதி இந்த நூல் நன்றாக இருக்கிறது என்று ஒரு காலத்தில் கூறியிருந்தார். அதன் வாயிலாகத்தான் தாத்தாவின் வீடு என்ற நூலை எடுத்து வாங்கி வந்தேன். அடுத்ததாக திருமூலர் அருளிய திருமந்திரம், தமிழ் பெட்டகம் என்றே இதை கூறலாம். திருக்குறள் எப்படி தமிழ் உலகம் பெற்ற பெருவரமோ அதே சம நிலை பெற்ற பெருவரம்தான் இந்த திருமூலர் அருளிய திருமந்திரம். எல்லார் வீடுகளிலும் திருக்குறளும் திருமந்திரமும் நிச்சயமாக இருக்க வேண்டும். என்னுடைய வீட்டுக்கும் திருமூலர் வந்துவிட்டார். இவரை படிக்க கடினமாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் உரைநடை விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னால் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரங்களை படித்து உங்களுக்கு கூற விரும்புகிறேன். பல நாளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் என்ற முறையில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். நிச்சயமாக நேரம் பற்றாக்குறையாக இருக்கிறது. நேரம் பற்றாக்குறை என்று சொன்னவுடன் நான் ஏதோ ஓடி திரிகிறேன் என்று இல்லை. இப்ப நான் தொலைபேசியிலோ நேரடியாகவோ ஒரு விடயத்தை கூறுவதற்கும் காணொளிப்படுத்தி கூறும் பொழுது அதற்கான தேவைப்பாடுகள் நிறைய இருக்குது. நான் எடிட் பண்ணணும், அதை பிறகு அப்லோட் பண்ணணும் என்ற நிறைய விடயங்கள் இருக்கிறதால நேரம் பற்றாக்குறையா இருக்குது. முடிந்த அளவுக்கு என் தமிழ் அன்னைக்கு என் சேவைகளை நான் செய்வேன். உண்மையிலேயே நாங்கள் அவளுக்கு சேவை செய்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அவள்தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள். அத்தமிழ் அன்னைக்கும் எம் தமிழ் அன்னைக்கும் நாம் வணக்கத்தை கூறிக்கொண்டு இப்படியான கண்காட்சிகள் உலகமெங்கும் தமிழர் வாழும் இடங்களில் நடைபெற வேண்டும். அவர்களுக்கு இலக்கியவாதிகள் அத்தனை பேரும் உங்கள் கைகளை கொடுக்க வேண்டும். தமிழ் நூல்கள் தமிழர்களின் கையில் தவழ வேண்டும் என்று சொன்னால் இப்படியான கண்காட்சிகள் மிகவும் தேவை, முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாமல் இப்படியான இடங்களுக்கு எங்களுடைய இளைய தலைமுறையினரை அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு கூறும் பொழுது என்னுடைய மகளை இங்கு அழைத்து சென்றேன் என்று பெருமையுடன் கூறுவேன். நான் இந்த புத்தகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவரும் இணைந்து பார்த்துக் கொண்டிருந்தார். யார் யார் எழுதிய நூல்கள் என்று சொல்லி 500 நூல்கள். அதில் மேதாகு பிரபாகரன் அவர்களுடைய நூல் இருக்குது, ஹிட்லருடைய நூல் இருக்குது, சாண்டிலியனுடைய நூல் இருக்குது, கல்கியுடைய நூல் இருக்குது, இலக்கியவாதிகளுடைய நூல் இருக்குது, நோர்வேயிலிருந்து எழுதி கொண்டிருக்கும் நவமகன் என்னும் இளைஞனின் நூல் இருக்குது, நோயல் நடேசன் போன்றவர்களுடைய நூல்கள் இருக்குது. அத்தனை நூல்களும் நான் காணப்பெற்றேன். அது மட்டுமல்ல, சங்க இலக்கிய நூல்களையும் கண்டேன். நெடுநல் வாழை போன்ற சங்க இலக்கிய நூல்களையும் அங்கு கண்டேன். ஆதி முதல் அந்தம் வரை இருந்த ஒரு நூல் கண்காட்சி பெட்டகமாகவே அதை பார்த்தேன். உண்மையிலேயே சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். அத்தனை நூல்களையும் அள்ளி வாரி கொண்டு வந்து அதில் அழகாக காட்சிப்படுத்தி இருந்தார்கள். ஒரு முத்துக்களை கண்ட ஒரு மகிழ்வு எனக்கு.
ஆனால் அந்த முத்துக்களை எல்லாம் அள்ளி வர முடியவில்லை என்று கவலை. பரவாயில்லை, ஒவ்வொரு கண்காட்சியிலும் 2 நூல்களை நான் சேமித்தேன் என்றால் எப்படியும் என் வாழ்நாளில் ஒரு 100-200 நூல்களையாவது சேமித்து விடுவேன். ஏற்கனவே என்னிடம் ஒரு 20 நூல்களுக்கிட்ட இருக்குது. ஈழத்து கலைஞர்கள், ஈழத்து எழுத்தாளர்கள் எழுதிய நூல்களும், சாண்டிலியன், கல்கி போன்றவர்களுடைய நூல்களும் என்னிடம் இருக்கிறது. இன்னும் சேமித்துக் கொண்டிருக்கிறேன். சேமிப்பது மட்டுமல்ல ஒரு கெட்டித்தனம். சேமித்தது எல்லாம் வாசிக்க வேண்டும், வாசித்தது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்ட வழி செயல்பட வேண்டும். நீங்களும் அப்படி செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் எந்த நாட்டிலிருந்து இந்த புத்தக கண்காட்சி இது செய்து கொண்டிருக்கிறீர்கள்? லண்டன்ல தான் மெயின் பிரதானமான இது. பல ஆண்டுகளா செய்கிறீங்களா இந்த புத்தக கண்காட்சி? 10 வருஷத்துக்கு மேலே செஞ்சிருக்கிறோம். எந்த நாடுகள்ல கூடுதலாக செஞ்சிருக்கீங்க? நாங்க இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்துல செஞ்சிருக்கிறோம், ஜெர்மன்ல செஞ்சிருக்கிறோம். இதுதான் முதல் முறையாக பாரிஸ் நகர். அடுத்த முறை பாரிஸ் நகர்ல செய்ய இதை விட பெருசா செய்யணும் என்ன பாடி நல்ல ஒரு பயன் கிடைச்சிருக்குதா? நிச்சயம். பாரிஸ் வந்து ஒரு புத்தகங்கள் வாசிப்பு வந்து ஒரு தீவிரமான ஆட்கள் ஆனால் இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்போதான் நல்ல நல்ல மகிழ்ச்சியான. என்னுடைய எண்ணப்பாடு என்னன்னு சொன்னா, பாரிஸ் நகரை பொறுத்த வரைக்கும் நிறைய இலக்கியவாதிகள் வைக்கணும், நிறைய நூல்கள் எழுதணும். அது எல்லா நூல்களையும் ஒருங்கிணைச்சு அதையும் ஒரு கண்காட்சி படுத்துறது சிறப்பா இருக்கும். இல்லை, இப்பயும் அதை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை வந்து இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் வைக்கிறோம். நீங்கள் சொல்வது போல் பெரிய அளவில் எல்லாத்தையும் சேகரித்து ஒரு காட்சிப்படுத்தி வைக்கப்படும். நம்மளுடைய உண்மையில இந்த செயலுக்கு பாராட்டணும். புலம்பெயர் நாட்டில் நாங்கள் எங்களுடைய தமிழ் நூல்களை காட்சிப்படுத்துவது அடுத்தடுத்த முறை நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது வெளிநாட்டவர்களையும் அறிமுகப்படுத்தி எங்களுடைய நூல்களை அறிமுகப்படுத்துற மாதிரியான வாய்ப்புகளும் பல மொழிபெயர்ப்பு நூல்களையும் கூட நாங்கள் வச்சப்படுத்தினால் அதையும் என்ன சொல்றது மொழி சார்ந்தவர்களையும் இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன். உங்களுடைய நிச்சயம் நாங்கள் அப்படித்தான் ஒரு பெரிய அளவில் தான் நிகழ்வுகள், புத்தக வெளியீடுகள் அப்படித்தான் இதை செய்திருக்கோம். மண்டபம், பல்வேறு வசதிகள் இல்லாமல் இருக்கிறார். இப்போது இதற்கான ஒழுங்குகள் நண்பர்கள் தொடர்பு நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல எடுக்க முறை செய்வோம். உங்களுடைய ஆதரவுடன் நீங்களும் ஒரு ஆதரவை தாருங்கள். நன்றி. நன்றி. வணக்கம்.